Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. so that எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். So welcome back again to English UGTRB English class, right? So unit 9 language and linguistics. So idhula first chapter we have completed. So adula language na enna, certain definitions enna language la, at the same time adodiya two modes ana spoken na enna, written na enna, adodiya characteristics enna, idella nama paathom. Rendavathu linguistics அப்படின area. So linguistics அப்படினா என்ன, அதோடைய certain definitions என்ன, two types of study, synchronic and diachronic அப்படினா என்ன, scope of linguistics அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு பார்ட் பார்த்தோம். அதுல மைக்ரோ linguistics as well as macro linguistics அப்படின்றது. ஸோ இதெல்லாமே நமக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர், அதாவது நம்ம சிலபஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்படின்றது இதெல்லாமே கவர் ஆகும். Now we are move into the second. இது ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட் சாப்டர், ஃபெனாலஜியை பத்தின ஒரு டீடைலான விஷயம். ஸ்பீச் சவுண்ட்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ்ல இருக்கிற ஸ்பீச் சவுண்ட்ஸ் நமக்கு தெரியும். 26 ஆல்பபெட் இருக்கு நமக்கு இங்கிலீஷ்ல. பட் 26 ஆல்பபெட் இருந்தாலும் 44 சவுண்ட்ஸ் இல்லாம ஒரு வார்த்தையை நம்மளால ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். நமக்கு ஸ்கூல்ல AEIOU அப்படின்னு இந்த வவல் லெட்டர்ஸை சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த வவல் லெட்டர்ஸை வச்சு இல்ல இந்த கான்சனன்ட் லெட்டர்ஸை வச்சு ஒரு வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இப்ப நாம இப்போ வரைக்குமே நாம அதை தான் பண்ணிட்டு இருப்போம். என்னன்னா ஒரு வேர்டு, புதுசா ஒரு வேர்டு இருக்கு, அந்த வேர்டுக்கு வந்து ப்ரொனன்சியேஷன் எப்படின்னு தெரியலன்னா ஸ்பெல் பண்ணுவோம் இல்லைங்களா, லெட்டரை ஸ்பெல் பண்ணி அந்த ஸ்பெல்லுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரொனன்சியேஷனை நம்ம கொடுப்போம். பட் மோரலஸ் நிறைய வேர்ட்ஸ்க்கு அது வந்து மேட்ச் ஆகும். பட் the proper method of the right pronunciation of a particular word, ஒரு வார்த்தையோடைய கரெக்டான pronunciation அப்படின்றது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா லெட்டர்ஸை பேஸ் பண்ணி கிடையாது, சவுண்ட்ஸை பேஸ் பண்ணி தான். அப்போ இந்த 44 சவுண்ட்ஸ் அப்படின்றது நமக்கு முக்கியம். இந்த 44 சவுண்ட்ஸ் தான் ஒவ்வொரு வேர்டோடைய கரெக்ட் pronunciation-ஐ நமக்கு கற்றுக் கொடுக்கும். இந்த பர்டிகுலர் சாப்டரை பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்பீச் சவுண்ட்ஸ், இந்த ஃபெனாலஜி சாப்டரை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் ஓரியன்டடுக்கு நிறைய விஷயங்கள் நீங்க படிக்கலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம், தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர், ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ், இந்த பர்டிகுலர் சாப்டர்ல நம்ம பிராக்டிக்கலா செய்ய வேண்டிய சில விஷயங்களும் உண்டுங்க. ஸோ எக்ஸாம்னா நம்ம தியரிட்டிக்கலா நம்ம படிச்சுட்டு போயிடுவோம் டிஆர்பி எக்ஸாமுக்கு. பட் நம்ம லாங்குவேஜை எக்யூப் பண்ணிக்கணும், இல்லை நம்ம லாங்குவேஜோடைய இங்கிலீஷோடைய அக்சென்ட்டை நம்ம மாற்றணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க இந்த சவுண்ட் சிஸ்டம்ஸை நீங்க ஓரலா நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அக்சென்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. பட் அது சிரமம், பிராக்டிஸ், ரெகுலர் பிராக்டிஸ்னால தான் அந்த அக்சென்ட் அப்படின்றது நமக்கு மாறும். ஸோ இதில் இல்லை சார் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி போனா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் ஹாவ் த தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட். இது வந்து ப்ராக்டிக்கலா நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ப்ராக்டிக்கலா ப்ராக்டிஸ் பண்ணணுன்ற நெசசிட்டி கிடையாது. பட் ஒரு இடத்துல நம்ம ஸ்கூல்ல போய் ஒர்க் பண்றோம், இல்லை ஒரு இடத்துல நம்ம போய் பேசும்போது நம்மளுடைய இங்கிலீஷோட ஸ்போக்கன், நம்மள இங்கிலீஷ் லாங்குவேஜோடைய அக்சென்ட், ப்ரொனன்சியேஷன் அப்படின்றது நம்மளை, அதாவது இங்கிலீஷ் படிச்சவங்களை கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அப்படின்றது உண்மையான காரணம் எதுலன்னா நம்ம ப்ரொனன்ஸ் பண்ற லாங்குவேஜ் யூஸ் பண்ற விதத்துல தாங்க இருக்கு. ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் யூ கேன் யூட்டிலைஸ் ஃபார் யுவர் எக்ஸாம் ஆஸ் வெல் அஸ் ஃபார் யுவர் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க ப்ராக்டிக்கலா உங்க கெரியருக்கு உங்க அக்சென்ட்டை மாற்றணும்னு நினைச்சாலும் இந்த மாதிரியான ப்ராக்டிஸை நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்க அக்சென்ட் ஆட்டோமேட்டிக்கா மாறும். ஸோ ஃபெனாலஜில ரெண்டு விஷயம் நம்ம பார்க்க போறோம். ஒன்னு ஸ்பீச் மெக்கானிசம். நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸா நம்ம பார்த்தல ஃபெனடிக்ஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா. நம்ம ஹியூமன் பாடியில நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்கு. பட் இந்த ஸ்பீச் மெக்கானிசம் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் நமக்கு இங்க ஃபோக்கஸ் ஆயிருக்கு. எப்படி இல்லை என்ன மெக்கானிசம்ல என்னோட உடம்புல, என்னோட பாடியில இந்த ஸ்பீச் அப்படின்றது உருவாகுது அப்படின்றத போதும். இதை தான் நம்ம ஸ்பீச் மெக்கானிசம்னு சொல்லலாம், இல்ல ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு நாம சொல்லலாம். ஸோ இதை பார்த்த பிறகு we move into
the complete speech sounds. 44 sounds, அதுல எத்தனை consonants, எத்தனை vowels. So 24 consonants, 20 vowels. அந்த vowelsையும் நாம ரெண்டா 12 plus 8 அப்படின்னு பிரிக்க போறோம். Pure vowels and diphthongs அப்படின்னு பிரிக்க போறோம். இதெல்லாம் பிரிச்சு இந்த 44 sounds எப்படி pronounce பண்ணணும் அப்படின்றதையும் என்ன மாதிரி நம்ம ஆர்டிகுலேட்டர்ஸ்னா நம்மளுடைய ஓரல் கேவிட்டியில் இருக்கிற ஆர்கன்ஸ், டீத்து, லிப்ஸு, டங்கு, இதெல்லாம் வச்சு ஒவ்வொரு சவுண்டையும் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமோ அந்த மெத்தட்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணாதான் அந்த சவுண்ட் அப்படின்றது கிளியரா வரும். ஸோ அதோடைய ப்ராக்டிஸ் இல்லை அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அதோடைய மேனர் என்ன, அதோடைய பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன் என்ன அப்படின்றத பத்தி படிப்போம். இதுல கொஸ்டின் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்றது நமக்கு நிறைய இருக்குங்க. ஒவ்வொரு சவுண்டுக்கும் ஒவ்வொரு மேனர், ஒவ்வொரு சவுண்டுக்கும் ஒவ்வொரு பிளேஸ் இருக்கு. அது ஒவ்வொரு சவுண்ட்லயுமே எந்த சவுண்ட்ல இருந்து என்ன மேனர், என்ன பிளேஸ் அப்படி எப்படி வேணா கேட்கலாம். ஸோ அதனால வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டினபிள் பார்ட்லயும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல ஈஸியா கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுல ஸோ கிராஸ் பண்ணிக்கோங்க. தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் கெரியர் ஆஸ் வெல். ஏர் ஸ்ட்ரீம் மெக்கானிசம், ரைட். ஸ்பீச்சுக்கு ஒரு மெக்கானிசம்னா என்ன நடக்குது, ஒரு சில விஷயங்கள் நடக்குது, ஒரு செயல்பாடு நடக்குது நமக்கு. அதுல முக்கியமா இதுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்க, ஏர் ஸ்ட்ரீம் மெக்கானிசம் கொடுக்குறாங்க. அது என்னது ஏர் ஸ்ட்ரீம், ஏன் இதை வந்து ஏர் ஸ்ட்ரீம் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றோம், எதுக்காக இந்த ஏர் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பீச் சவுண்ட்ஸ். ப்ரொடக்ஷன் அப்படின்னா ஸ்பீச் சவுண்ட்ஸ் உருவாகிறது. நம்ம ஓரல் கேவிட்டியில தான் அது உருவாகுது இல்லையா, நம்ம வாய் பேசுறோம் இல்லைங்களா, இந்த மவுத் கேவிட்டி ஓரல் கேவிட்டியில தான் உருவாகுது. இந்த ஓரல் கேவிட்டியில அது உருவாகும் போது அதுக்கு எது தேவை, ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பீச் சவுண்ட்ஸ் we need an air stream. see, air stream தான் தேவை. அப்போ நாம பேசுற ஒரு சவுண்ட், இந்த 44 சவுண்ட்ஸ்ல ஒரு சவுண்ட நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு கூட நமக்கு என்ன வேணுங்க, ஏர் வேணும். அதுவும் ஏர் அப்படின்னா காத்து இல்லை, ஸ்ட்ரீம்னா நமக்கு தெரியும் மூமெண்ட், மோடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா நார்மலா. அப்போ மூமெண்ட் ஆஃப் ஏர், இந்த ஏரோட மூமெண்ட் நமக்கு தேவை. அந்த மெக்கானிசம் தான் நம்ம ஸ்பீச் மெக்கானிசம்க்கும் யூஸ் பண்ண போற ஒரு பெரிய டூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பீச் சவுண்ட்ஸ் we need an air stream. Air streamனா the movement of air அப்படின்றது நமக்கு முக்கியம். An air stream is the basis of speech sounds. See, basis அப்படின்னா foundation, ரொம்ப பேஸ். ஏர் ஸ்ட்ரீம் இல்லாம நம்மளால பேச முடியாது, ஒரு சவுண்ட ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. இப்ப நம்ம நிறைய பேசுறோம்ல, அப்ப நிறைய பேசுறோம், எத்தனை சவுண்ட்ஸ் நம்ம பேசுறோம்ல, ஒரு வார்த்தையிலே 3 சவுண்ட் 4 சவுண்ட் இருக்கும். அப்போ ஒரு சவுண்ட ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கே ஏர் ஸ்ட்ரீம் வேணும் அப்படின்னா, இவ்வளோ வார்த்தைகள் நம்ம 24 மணி நேரம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ ஏர் ஸ்ட்ரீம்ஸ் நமக்கு வேணும். அந்த ஏர் ஸ்ட்ரீம்ஸை சவுண்டா கன்வெர்ட் பண்ற சில ஆர்டிகுலேட்டர்ஸ் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப ஏர் ஸ்ட்ரீம் அப்படின்றது தான் பேஸ், ஃபவுண்டேஷன். நாம பேசணும், நாம ஒரு சவுண்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஏர் ஸ்ட்ரீம் அப்படின்றது தான் ஃபண்டமெண்டல், இனிஷியல் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஏர் ஸ்ட்ரீம் இல்லாம நம்மளால ஸ்பீச் சவுண்ட்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. also be called as moving current of air. so air stream னு சொல்லலாம், இல்லனா moving air, the movement of air அப்படினு சொல்லலாம். for the articulation of most speech sounds of most languages, lung air is used. right, நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இந்த ஏர் ஸ்ட்ரீம் அப்படின்றோம், ரைட். இந்த ஏர் எங்க இருந்து வருது நமக்கு, அந்த ஏர் வந்து மூவ்மெண்ட் ஆகுது, ஓகே. இந்த மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் நமக்கு தேவை. இந்த மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் அப்படின்ற இந்த ஏர் எங்க இருந்து நமக்கு வருது அப்படின்னா, the air comes from the lungs. அதனால தான் என்ன சொல்றோம், lung air அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த lung airல இருந்து தான் நிறைய லாங்குவேஜஸ், நாட் ஓன்லி இங்கிலீஷ்ங்க, நிறைய லாங்குவேஜஸ்க்கு இந்த ஸ்பீச் சவுண்ட்ஸ் பேசுறதுக்கான அந்த இனிஷியேட்டிவ் ஃபண்டமெண்டல் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, லங்ல இருந்து வெளியே வர ஏர் மூலமா தான் நடக்குது, ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. The air that we breathe out is modified into speech sounds. See, நாம உயிர் வாழ்றதுக்கு நமக்கு ஆக்சிஜன் தேவை இல்லைங்களா. நாம என்ன பண்றோம், இன்ஹேல் பண்றோம், பிரீத் இன் பண்றோம். ஸோ பிரீத் இன் பண்றது என்ன ஆகுது, நமக்கு அப்படியே உள்ள போகுது, உள்ள போயிட்டு லங்ஸை போய் ரீச் பண்ணுது. லங்ஸை ரீச் பண்ணோன்னா லங்ஸ் என்ன பண்ணுது, அந்த ஆக்சிஜன், அந்த ஏரை எடுத்து பியூரிஃபை, சில விஷயங்களுக்குலாம் யூஸ் பண்ணுது. நம்ம உடம்புல பிளட்டை பியூரிஃபை பண்றதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுது, ரைட். அதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை, அதெல்லாம் மெடிசன் ஃபீல்டு.
பியூரிஃபை பண்ணிட்டு அந்த லங்ஸ் என்ன பண்ணுது, திருப்பியும் ஒரு ஏரை வெளியே அனுப்புது. ஸோ அங்கதான் ஸ்பீச் ஆரம்பிக்குது. ஸ்பீச் ஆரம்பிக்குதுன்னா ஸ்பீச்சுக்கு தேவையான ப்ராசஸ் ஆரம்பிக்குது, மெக்கானிசம் ஆரம்பிக்குது. நாம பிரீத் இன் பண்ற அந்த ஆக்சிஜன் எடுத்து இந்த லங்ஸ் என்ன பண்ணுது, அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அது தேவையில்லைன்னு ஒரு ஏரை புஷ் பண்ணி வெளியே அனுப்புது. அந்த ஏர் தான் என்ன ஆகுது, வெளியே வருது. லங்ஸ்ல இருந்து வெளியே வந்து இந்த விண்ட் பைப் இங்க இருக்கும், நமக்கு மூச்சு குழாயின்னு சொல்லுவோம்ல, விண்ட் பைப். அந்த விண்ட் பைப் உள்ள வந்து இந்த த்ரோட்டை ரீச் பண்ணி த்ரோட்ல இருந்து நமக்கு ஓரல் கேவிட்டி வழியாவோ இல்ல நேசல் கேவிட்டி வழியாவோ இந்த ஏர் என்ன ஆகுது, பிரீத் அவுட் ஆகுது, வெளியே போகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப வெளியே போற ஏர் என்னதுங்க, கார்பன் டை ஆக்சைடு. நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு ஏர். நாம தேவையில்லைன்னு நினைச்சு பிரீத் அவுட் பண்ற ஏர் இருக்கு பாத்தீங்களா, the air we breathe out is modified into speech sounds. நாம தேவையில்லைன்னு பிரீத் அவுட் பண்ற ஏர் தான் நமக்கு எதை மாடிஃபை பண்ணுதுங்க, ஒரு ஸ்பீச் சவுண்ட கொடுக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம இன்ஹேல் பண்ற ஏர் நம்ம உயிர் வாழ்றதுக்கு, நம்ம பிரீத் அவுட் பண்ற ஏர் நம்ம பேசுறதுக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போ பிரீத் அவுட் பண்ற ஏர் தான் நம்ம என்னவா மாடிஃபை பண்றோம், ஒரு ஸ்பீச் சவுண்டா மாடிஃபை பண்றோம். ஸோ இந்த ஏர் ஸ்ட்ரீம் மெக்கானிசம் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இதுல நம்ம புரிஞ்சுக்கிட்டது ஏர் ஸ்ட்ரீம் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்கு, ஸ்பீச் மெக்கானிசம்க்கு. அதுவும் அந்த ஏர் ஸ்ட்ரீம் எங்க இருந்து வர ஏர் ஸ்ட்ரீம், லங்ஸ்ல இருந்து வர ஒரு ஏர் ஸ்ட்ரீம். அந்த லங்ஸ்ல இருந்து வர ஏர் ஸ்ட்ரீம் வெளியே போகுது, அதாவது ஓரல் கேவிட்டி வழியாவோ நேசல் கேவிட்டி வழியோ நம்ம வேண்டாம்னு சொல்லி வெளியே அனுப்புறோம். அந்த வெளியே அனுப்புற ஏரை தான் நம்ம எதா கன்வெர்ட் பண்றோம், ஸ்பீச் சவுண்டா கன்வெர்ட் பண்றோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இன்ஹேலிங், ஆக்சிஜன் இன்ஹேல் பண்றோம், ப்ராசஸ் நடக்குது, வெளியே விடுறோம். இதுதான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இல்லையா? அந்த சிஸ்டம் பத்தி தான் இங்க பார்க்க போறோம். This system consists of lungs-ங்க. So lungs முக்கியம், ரெஸ்பிரேஷனுக்கு lungs முக்கியம். The muscles of the chest ஓட muscles, the over cover, அது ரொம்ப முக்கியம். And wind pipe. Wind pipe அப்படின்னா இங்க ரெண்டு பைப் இருக்கும் நமக்கு. இந்த த்ரோட்ல இருந்து ரெண்டு பைப் கனெக்ட் ஆகி கீழே இறங்கும். ஒன்னு wind pipe. அந்த wind pipeல தான் நமக்கு இந்த ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, இந்த ஏர் எல்லாம் பாஸ் ஆகும். இன்னொரு பைப் இருக்கு, என்ன பைப், அது வந்து ஃபுட் பைப். இந்த ஃபுட் பைப்ல தான் நமக்கு என்ன இருக்கும், நமக்கு சாப்பிட்ற ஃபுட் ஆர்டிகல்ஸ், ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் போகும் இல்லைங்களா. இந்த தனி பைப்பு, இது தனி பைப், ரெண்டு பைப் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு தேவை ஃபுட்டு கிடையாது, நமக்கு தேவை விண்ட் பைப் தான். ஸோ இந்த விண்ட் பைப்பை நாம we call it as trachea அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. இப்போ இதுல நிறையக்கு ரெண்டு மூணு வார்த்தைகள், பேஸ், நேம்ஸ்லாம் இருக்கும், அதையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல ரொம்ப முக்கியம் என்ன, லங்ஸுங்க, செஸ்டோட மசில்ஸ் அண்ட் as well as wind pipe, இதுதான் நமக்கு முக்கியம். லங்ஸை பத்தி தெரியும் நமக்கு. லங்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். லங்ஸ் மேட் அப் ஆஃப் ஸ்மால் சாக்ஸ். ஸ்மால் சாக்ஸ்னா அந்த லங்ஸ்ல சின்ன சின்னதா பாக்ஸ் டைப்ல ஹோல்ஸ் மாதிரி இருக்குமா. ஸோ அதோட ஸ்ட்ரக்சரை சொல்றாங்க இங்க சாக்ஸ். அதுக்கு அந்த ஸ்மால் சாக்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆல்வியோலி அப்படின்ற பேர். ஸோ லங்ஸ்ல இருக்கிற ஸ்மாலா அந்த சாக்ஸ் மாதிரி இருக்கிற ஹோல்ஸ்க்கு பேர் தான் பாக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ல சின்ன சின்னதா குட்டி குட்டியா இருக்கும், நம்ம கண்ணுக்குலாம் தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க, ஆல்வியோலி அப்படின்னு சொல்றாங்க. The blood is cleaned of its carbon dioxide and provided with the fresh oxygen from the outer air. So இது வந்து respiration process. ஒரு ஏர் நம்ம இன்ஹேல் பண்ற ஏர் உள்ள போகுது லங்ஸுக்கு, விண்ட் பைப் வழியா உள்ள போகுது. விண்ட் பைப் வழியா உள்ள போய் லங்ஸை போய் ரீச் ஆகுது. லங்ஸை போய் ரீச் ஆகும்போது அந்த ஏரை அதை பியூரிஃபை பண்ணி ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுது, வெளியே தள்ளுது. Air is supplied to the alveoli. Alveoli na in the small sacs by small tubes called bronchioles. Bronchioles. இங்க இருக்கிற விண்ட் பைப் என்ன ஆகுது, இப்படியே கீழே இறங்கி போகுது. இந்த இடத்துல ரெண்டு லங்ஸ்க்கு பிரியணும் இல்லைங்களா. அப்ப பிரியும் போது நீங்க நிறைய பிக்சர்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. விண்ட் பைப்ல இருந்து என்ன ஆகும், ரெண்டு பைப் இப்படி பிரியும், இப்படி பிரியும். அதுல இருந்து பெரிய பைப் என்ன ஆகும், லங்ஸ்குள்ள போய் சேரும். அப்ப சின்னதா ஒரு டியூப் வரும், அதுக்கப்புறம் ஒரு பெரிய டியூப் வரும். அதுக்கப்புறம் அந்த டியூப் எங்க போய் சேரும், ஒன்னு லெஃப்ட் சைடுக்கும் இன்னொன்னு ரைட் சைடு லங்ஸ்க்கு போய் சேரும். Bronchioles come together into two large tubes called bronchi. Bronchi அப்படின்றது large tube ஓட பேர். இந்த பேரெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. One situated on the right and another on the left. Left சைடுக்கும் ரைட் சைடுக்கும் இன்னொன்னு பெரிய
டியூப்ல இருந்து சின்னதா கனெக்ட் ஆகி அந்த சின்ன டியூப் எதில் கனெக்ட் ஆகும், விண்ட் பைப்ல கனெக்ட் ஆகும், விண்ட் பைப்ல இருந்து நேரம் என்ன ஆகும், த்ரோட் வரைக்கும் வரும். இதுதான் ப்ராசஸ். அப்ப ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல இதுதான் நடக்குது. இந்த 3 திங்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் சொல்லலாம். இந்த பிரான்ச் என்ன பண்ணுது, இந்த ட்ரக்கியானா என்ன, இந்த விண்ட் பைப்போட கனெக்ஷன் ஆகுது. த்ரூ trachea, the air that we breathe in and passes through the throat into lungs. அவ்வளவுதான். ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்றது இவ்வளவுதான். நாம இன்ஹேல் பண்ற ஏர் த்ரோட்டை ரீச் ஆகுது, த்ரோட்டை ரீச் பண்ணி இங்க இருக்கிற விண்ட் பைப் மூலியமா என்ன ஆகுது, கீழே போகுது. இங்க ஸ்மால் டியூப்ஸ் இருக்கும், அந்த டியூப்ஸ் வழியா போய் பெரிய டியூப் இருக்கும், பெரிய டியூப் வழியா போய் லங்ஸுக்கு போய் ரீச் ஆகுது. இந்த லங்ஸ் தேவையான அந்த ஏர் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த ஏர் என்ன பண்ணுது, வெளியே புஷ் பண்ணுது. ஸோ அந்த ஏர் போகும்போது இப்படி ஆகும், அப்புறம் வெளியே விடும் போது புஷ் பண்ணும், வேகமாக புஷ் பண்ணும். அந்த லங்ஸ் ஸ்பாஞ்ச் மாதிரி தானே இருக்கும், அதனால இப்படி புஷ் பண்ணும். அப்படி புஷ் பண்ற அந்த ஏர் என்ன ஆகுது, மறுபடியும் அந்த பெரிய டியூப்ஸ் வழியால வெளியே வந்து இந்த பிரான்ச் வழியா அங்கே வந்து மறுபடியும் விண்ட் பைப்பை ரீச் பண்ணி விண்ட் பைப் என்ன பண்ணுது, நேராக அந்த ஏர் த்ரோட்டுக்கு வந்து த்ரோட்ல இந்த ஏர் என்ன ஆகுது, ஒன்று நேசல் கேவிட்டி வழியாவோ இல்லை ஓரல் கேவிட்டி வழியாவோ வெளியே அவுட்டர் ஸ்பேஸ்க்கு வந்துடுது. ஸோ இதுதான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தான் நமக்கு பாதி ஹெல்ப் பண்ண போது ஸ்பீச் சவுண்டோட ப்ரொடக்ஷனுக்கு. ஓகே, எதுக்கு நாம வந்து ஸ்பீச் சவுண்ட்ஸை பார்க்காம எதுக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிக்கலாம். பட் இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல பாதி தான் நமக்கு ஸ்பீச் சவுண்ட்ஸ்க்கு உருவாகிற ஒரு விஷயம் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் சொல்றோம். இது 2 ப்ராசஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. ஒன்னு டேக்கிங் அவுட்டர் ஏர், வெளியிருந்து ஏரை இன்ஹேல் பண்றது லங்ஸுக்கு, அதை கால்ட் இன்ஸ்பிரேஷன். அவுட்டர் ஏரை இன்ஹேல் பண்றோம் இல்லைங்களா, இன்ஹேல் பண்ணி லங்ஸுக்கு அனுப்புறோம், அது வந்து ஒரு பார்ட், அது வந்து இன்ஸ்பிரேஷன். த்ரோயிங் அவுட் ஏர் ஃப்ரம் த லங்ஸ், அதுக்கப்புறம் லங்ஸ்ல இருந்து ஒரு ஏர் வெளியே போகுது இல்லையா, வெளியே போய் அவுட்டர் ஸ்பேஸ்க்கு போகுது இல்லையா, அதுக்கு பேரு எக்ஸ்பிரேஷன். ஸோ இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷன், இந்த ப்ராசஸ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல நடக்கிற ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல பாதி ப்ராசஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது எதுக்கு அப்படின்னா ஸ்பீச் ஆர்கனிசம், ஸ்பீச் மெக்கானிசம், அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. பல்மோனிக் ஏர் ஸ்ட்ரீம் மெக்கானிசம், ஏற்கனவே நம்ம ஏர் ஸ்ட்ரீம் மெக்கானிசம் அப்படின்னு பார்த்துட்டோம். அது என்னது பல்மோனிக்னு ஒரு வேர்ட் ஆட் பண்றாங்க இங்க அப்படின்னு யோசிக்கும் போது, சி the air that we breathe out, ஒரு ஏர் அதை பிரீத் அவுட் பண்றோம், வெளியே தள்ளுறோம் ஒரு ஏரை, is the basis for the articulation of most speech sounds. நிறைய ஸ்பீச் சவுண்ட்ஸ்க்கு வெளியே அனுப்புற ஏர் தான் என்னவா மாறுது, சவுண்ட்ஸா மாறுது. the air stream involving lung air. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த வெளியே அனுப்புற ஏருடைய ப்ரொடக்ஷன் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ரெஸ்பிரேஷன்ல பாதி, அதாவது இன்ஸ்பிரேஷன் கிடையாது, எக்ஸ்பிரேஷன், அதாவது லங்ஸ்ல இருந்து வெளியே போற ஏருக்கு தான் ப்ராசஸ்க்கு பேரு எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தோம். அந்த ப்ராசஸ்ல இருந்து தான் ஸ்பீச் மெக்கானிசம் ஆரம்பிக்குது. அப்ப இன்ஹேல் பண்ணி த்ரோட் வழியா விண்ட் பைப் வழியா லங்ஸுக்கு போற ப்ராசஸ் வரைக்கும் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை எங்க இருந்து, லங்ஸ்ல இருந்து ஏர் வெளியே புஷ் பண்ணுது பாத்தீங்களா, அதுதான் the beginning of mechanism, speech mechanism. அப்ப அந்த லங்ஸ் இந்த ஏரை என்ன பண்ணுது, புஷ் பண்ணுது. அப்போ ஸ்பீச் மெக்கானிசம்க்கு ஃபர்ஸ்ட் ஆர்கன் எது அப்படின்னா லங்ஸ். ஏன்னா லங்ஸ் தான் என்ன பண்ணுது, அந்த ஏர் என்ன பண்ணுது, புஷ் பண்ணுது. ஸோ லங் தான் ஃபர்ஸ்ட் ஆர்கன் ஃபார் ஸ்பீச் மெக்கானிசம். அப்படி லங் இன்வால்வ் ஆயிருக்கிறனால அதுக்கு பேர் என்ன, பல்மோனிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லங் இன்வால்வ் ஆகல அப்படின்னா அது வேற வேற ஏர் ஸ்ட்ரீம் மெக்கானிசம். லங் இன்வால்வ் ஆகிறனால மட்டும்தான் அதை நம்ம என்ன சொல்றோம், பல்மோனிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். So the air stream involving lung air is called pulmonic air stream. lungs இல்லனா அதுக்கு பேர் பல்மோனிக் கிடையாது. lungs இருக்கறனால அதை நாம என்ன சொல்றோம், பல்மோனிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். The air stream mechanism works exactly as the same of flit gun. இப்போ நம்ம அந்த காத்து அடிச்சு கன் அடிக்கும் போது இந்த காத்துல ஃபோர்ஸ்ல வெளியே வரும் இல்லையா, சில புல்லட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இது சிம்பிள். இந்த லங்ஸ் என்ன பண்ணும், அந்த ஏர் அப்படியே எடுத்துட்டு இந்த ஏர் என்ன பண்ணும், புஷ் பண்ணும், வேகமா புஷ் பண்ணும். அந்த புஷ் பண்ற ஏர் என்ன, இப்போ பைப்ல தண்ணி வரும்போது கையை வச்சு அடைச்சு இப்படி கை எடுத்தோம்னா ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அதுக்கு தான் சமம்.
There are three main airstream mechanism. மூணு airstream mechanism இருக்கு. நாம இப்ப பார்த்தது pulmonic. இது இல்லாம glottic இருக்கு, velaric அப்படின்னு இருக்கு. ஆனா இந்த pulmonic airstream அப்படின்றது process எதுல இருந்து ஆரம்பிக்குது? லங்ல இருந்து ஆரம்பிக்கிறனால இத வந்து pulmonic னு சொல்றோம். glottic னு ஒரு airstream mechanism இருக்கு. glottic airstream mechanism அப்படின்னு ஒரு mechanism இருக்கு. ஆனா அது இங்கிலீஷ் சவுண்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றது கிடையாது. glottic அப்படின்றது வேற லாங்குவேஜஸ்ல அந்த மாதிரி இருக்கு. இந்த இடத்தை யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுவாங்க. velaric airstream mechanism இது வந்து வேற ஒரு மெக்கானிசம். இதுலயும் இங்கிலீஷோடைய சவுண்ட்ஸ் அப்படின்றது நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். அப்ப இங்கிலீஷோடைய 44 சவுண்ட்ஸ் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கான் யூஸ் பண்ற ஒரே ஒரு airstream mechanism என்ன அப்படின்னா pulmonic airstream mechanism தான். மூணு மெக்கானிசம் இருந்தாலும் நாம இத பல்மோனிக்க மட்டும்தான் இங்கிலீஷ் 44 சவுண்ட்ஸ்க்கு ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு எடுத்துக்கிற மெக்கானிசம். இது ரெண்டும் நமக்கு ஒத்து வராது. நமக்கு ஒத்து வராதுன்னா இங்கிலீஷ் சவுண்ட்ஸ்க்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. pulmonic airstream mechanism consists of lungs and respiratory muscles. இந்த lungs அத சுத்தி இருக்கிற அந்த respiratory muscles இத பேஸ் பண்ணி தான் இருக்கு. The walls of the lungs as an initiator. Walls அப்படினா the outer layer. They are moved by the respiratory muscles. Air is drawn into the lungs and pushed off. இந்த air என்ன பண்ணுது? உள்ள போயிடுது இல்லையா? உள்ள போன பிறகு இந்த air என்ன பண்ணுது? புஷ் பண்ணுது. அந்த outer layer அப்படியே சுருங்கி என்ன பண்ணும்? இப்படி புஷ் பண்ணும். புஷ் பண்ணும்போது என்ன ஆகும்? ஃபோர்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா? எஸ். When the airstream mechanism is used to push air out is called aggressive. ஏற்கனவே நாம இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் ஒன்னு பார்த்திருக்கிறோம். இன்ஸ்பிரேஷன்னா என்ன? அவுட்டர் ஏரை நாம இன்ஹேல் பண்ணி லங்ஸ் கொண்டு போறது இன்ஸ்பிரேஷன். எக்ஸ்பிரேஷன்னா என்ன? லங்ஸ்ல இருந்து ஏர் வெளியே வந்து அவுட்டர் ஸ்பேஸ்க்கு வர்றது எக்ஸ்பிரேஷன். இங்க வேற வார்த்தை பார்க்கிறோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ரெசிவ், இன்கிரெசிவ். எக்ரெசிவ்னா என்ன? லங்ஸ்ல இருந்து கிளம்புற ஏர் புஷ் பண்ணி வெளியே அனுப்புறோம், அது வந்து எக்ரெசிவ். இன்கிரெசிவ் அப்படின்றது என்னது? when it is used to draw air in towards the lungs. அப்ப லங்ஸ்ல இருந்து வெளியே அனுப்புற ஏர் தான் நமக்கு வேணும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அப்போ இந்த இன்கிரெசிவ் அப்படின்றது நமக்கு வேண்டாம். நமக்கு வேண்டியது என்னங்க? எக்ரெசிவ். எக்ரெசிவ்னா என்ன? லங்ஸ்ல இருந்து ஃபோர்ஸா ஏர் வெளியே வருது, அதுக்கு பேர் தான் எக்ரெசிவ். அப்ப பல்மோனிக் அப்படின்றது என்னது? லங் ஏர் யூஸ் பண்றோம் அப்படின்னா அது பல்மோனிக். அப்படி அந்த லங் ஏர் லங்குக்கு உள்ள போதா வெளியே வருதா? லங்ல இருந்து வெளியே வருது. அப்ப லங்ல இருந்து வெளியே வரும்போது அதை என்ன சொல்றோம்? நாம எக்ரெசிவ் அப்படின்னு சொல்றோம். என்ன வெளியே வருது? ஒரு ஏர் ஸ்ட்ரீம், ஒரு ஏர் மூவ்மெண்ட் வருது. அந்த மெக்கானிசமுக்கு பேரு தான் பல்மோனிக் எக்ரெசிவ் ஏர் ஸ்ட்ரீம் மெக்கானிசம். அப்ப இங்கிலீஷ் சவுண்ட்ஸ் அப்படின்னா என்ன மெக்கானிசம்? சம்டைம்ஸ் நமக்கு கொஸ்டின்ல பல்மோனிக் airstream mechanism மட்டும் கொடுத்திருக்கலாம், இல்லனா பல்மோனிக் எக்ரெசிவ் airstream mechanism அப்படின்னு கொடுத்திருக்கலாம். அப்படி எக்ரெசிவ் கொடுக்காத பட்சத்துல நீங்க பல்மோனிக்கை சூஸ் பண்ணலாம். ஆனா எக்ரெசிவ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா you should choose pulmonic aggressive airstream mechanism. So இந்த ப்ராசஸ் தான் நமக்கு ஸ்பீச் சவுண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. பல்மோனிக் அப்படின்னா புரியணும், லங் ஏரை தான் பல்மோனிக்னு சொல்றோம். பல்மோனிக் எக்ரெசிவ் அப்படின்றது லங்ல இருந்து வெளியே வர ஏரை எக்ரெசிவ்னு சொல்றோம். வெளியே என்ன வருது? ஏர் ஸ்ட்ரீம் வருது. அந்த மெக்கானிசம்க்கு பேரு தான் பல்மோனிக் எக்ரெசிவ் ஏர் ஸ்ட்ரீம் மெக்கானிசம். ஷார்ட்டா சொல்லணும்னா லங்ஸ்ல இருந்து ஃபோர்ஸா வர ஒரு ஏர் இந்த பிராங்கி, இந்த ஸ்மால் டியூப்ஸ் எல்லாம் தாண்டி வின் பைப் ரீச் ஆகுது. வின் பைப் மூலியமா த்ரோட் பிளேஸ வந்து அந்த ஏர் வந்து சேரும் போது இங்க இருந்து ஓரல் கேவிட்டி வழியாவோ நேசல் கேவிட்டி வழியாவோ ஏர் வெளியே போகுது. அப்படி வெளியே போற ஏரை தான் நாம என்னவா கன்வெர்ட் பண்றோம்? ஸ்பீச் சவுண்ட்ஸா கன்வெர்ட் பண்றோம். அப்ப இந்த ஸ்பீச் மெக்கானிசம் அப்படின்றது எங்க ஆரம்பமாகுது? லங்ஸ்ல ஆரம்பிக்குது. லங்ஸ் புஷ் பண்ற அந்த ஏர் வெளியே வர இந்த ப்ராசஸ் தான் ஸ்பீச் மெக்கானிசம் அப்படின்னு நாம சொல்றோம். Speech organs or speech mechanism. The production of speech sounds, air stream வேணும். இது நமக்கு ஏற்கனவே பார்த்த பாயிண்ட்.
ஸோ மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜஸ் இந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா இந்த பல்மோனிக் எக்ரெசிவ் ஏர்ஸ்ட்ரீம் மெக்கானிசமை யூஸ் பண்ணி தான் சவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நிறைய லாங்குவேஜ், நாட் ஓன்லி இங்கிலீஷ், மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜஸ் இந்த வேர்ல்டு இந்த ஸ்ட்ரீமை யூஸ் பண்ணி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. The air that we breathe out comes out of the lungs. Before it gets out into the outermost air, various organs took place. So வெளியே போறதுக்கு முன்னாடி, வெளியே போறது in the sense லங்ஸ் புஷ் பண்ற அந்த ஏர் விண்ட் பைப் வழியா த்ரோட்டை ரீச் பண்ணுது, த்ரோட்ல இருந்து ஓரல் கேவிட்டி நேசல் கேவிட்டி ரீச் பண்ணி வெளியே போறதுக்கு முன்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸை தான் நாம இந்த ஸ்பீச் மெக்கானிசம்ல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு சில ஐடியாஸ் கிடைக்கும். இங்க பாருங்க, இந்த ஏரியா தான் விண்ட் பைப். ஓகேங்களா, இந்த ஏரியா தான் விண்ட் பைப். இந்த ஏரியா வந்து ஃபுட் பைப். ஓகே, திஸ் இஸ் ஃபுட் பைப். ஸோ ஃபுட் பைப் அப்படின்றது ஃபுட் பார்ட்டிகல்ஸ் போற ஒரு ஏரியா. இந்த விண்ட் பைப்ல தான் என்ன ஆகும், நம்ம பிரீத் பண்றது, பிரீத் அவுட், பிரீத் இன், இந்த ஏர்லாம் போறக்கூடிய ஏரியா. இங்க ஒரு ஏரியா இருக்கு பாருங்க, லார்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லார்னிக்ஸ் அப்படின்றது இந்த ஏரியா. இங்க வந்து நிறைய பேத்துக்கு கொஞ்சம் இது இந்த த்ரோட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். அதுக்கு பேர் வந்து ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த த்ரோட்டோட உள் பார்ட் இருக்கு இல்லையா, அங்க இங்க பாருங்க, இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியும். இதுதான் வோக்கல் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வோக்கல் கார்ட்ஸோட ஷேப் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா லிப்ஸ் மாதிரி இருக்கும். இந்த லிப்ஸ் மாதிரி ஹாரிசான்டலா இருக்கும். ஸோ இப்படி இருக்கு இல்லைங்களா, இது இப்படி இருக்கும். இது என்ன ஆகும், ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். அந்த மாதிரியான டைப் தான். ரொம்ப ஹார்டா இருக்காது, டிஷ்யூ மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ரோல் இந்த வோக்கல் கார்ட்ஸ்க்கு இங்க இருக்கு. ஸோ இது நாம உள்ள பார்க்கும்போது பார்க்கலாம். இந்த ஏரியாவுக்கு வாங்க, இந்த ஏரியா புரியும் நினைக்கிறேன். திஸ் இஸ் நேசல் ஏரியா. நேசல்னா நோஸ் இருக்கிற ஏரியா, நோஸ் கேவிட்டி, நேசல் கேவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லிப்ஸ், நம்மளுடைய ஃப்ரண்ட் லிப்பு, அப்பர் லிப் அண்ட் லோயர் லிப் இல்லைங்களா. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா அப்பர் லிப், லோயர் லிப் இருக்கு. லிப்புக்கு அப்புறம் டீத் இருக்கு, அப்பர் டீத் அண்ட் லோயர் டீத் ரெண்டு இருக்கு. இந்த அப்பர் டீத்துக்கு ஜஸ்ட் அப்படியே பேக் சைட்ல ஒரு சர்ஃபேஸ் இருக்கும். அப்பர் டீத் மேல் பல்லுக்கும் அப்படியே ஜஸ்ட் பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸ் இருக்கும். அந்த சர்ஃபேஸ்க்கு பேரு டீத் ரிட்ஜ்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆல்வியோலர் ரிட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டேர்ம்ஸ், ஐ மீன் இந்த நேம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். டீத் அப்பர் டீத்துக்கு ஜஸ்ட் பேக் சைடு வர்றது டீத் ரிட்ஜ், இல்லைன்னா ஆல்வியோலர் ரிட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே அந்த டீத் ரிட்ஜ் மேல இருந்து அப்படியே ஒரு பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பார்ட், அதாவது நம்ம ஓரல் கேவிட்டியோட மேல் பார்ட், இந்த மவுத்தோட ஓரல் மேல, அதை நம்ம என்ன சொல்றோம், ரூஃப்னு சொல்லுவோம். இப்ப எப்படி நம்ம பில்டிங்க்கெல்லாம் ரூஃப்னு சொல்றோம் இல்லைங்களா, ஒரு ரூமுக்கு ரூஃப் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி நம்ம ஓரல் கேவிட்டியோட ரூஃப் அப்படின்னா மேல் பகுதி, மேல் பகுதியை தான் ரூஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்பர் டீத், அப்பர் டீத்துக்கு அப்படியே பின்னாடி இருக்கிறது டீத் ரிட்ஜ். அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனோம் அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஹார்டா இருக்கும். அந்த சர்ஃபேஸ்க்கு பேரு ஹார்ட் பேலட்னு சொல்லலாம். அதுல இருந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ள போனோம்னா ஒரு சர்ஃபேஸ் சாஃப்டா இருக்கும். அந்த சர்ஃபேஸ்க்கு பேரு சாஃப்ட் பேலட்னு சொல்லலாம். இந்த சாஃப்ட் பேலட்டோட எண்டுல ஒரு சின்னதா ஒரு ஏரியா இருக்கும். அதை என்னன்னு சொல்றோம், நாம ஊழா அப்படின்னு சொல்றோம். இன்னும் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா நம்ம உள்நாக்குன்னு சொல்லுவோம். இந்த உள்நாக்கு பின்னாடி கீழே பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும், ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும், மூவ்மெண்ட் ஆகும், மூவ் ஆகும், பிளெக்சிபிளா மூவ் ஆகும். அதை தான் நம்ம ஊழா அப்படின்னு நாம சொல்றோம். ஸோ டீத்துங்க, ஸோ டீத்ல இருந்து டீத் ரிட்ஜ், அதுக்கு பின்னாடி அப்படியே ஹார்ட் பேலட், அதுக்கு பின்னாடி சாஃப்ட் பேலட், அதோட எண்ட் அப்படியே ஊழா. இதுதான் ரூஃப் ஆஃப் த மவுத், ரைட்? இதுதான் ரூஃப் ஆஃப் த மவுத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க பாருங்க, இந்த டங்கோட பொசிஷன், இது வந்து டங், நம்ம நாக்கு. இப்ப நம்ம நாக்கு நீட்டோம்னா முன்னாடி ஒரு ஸ்பேஸ் வரும் இல்லைங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்றோம், டிப் ஆஃப் த டங் அப்படின்னு சொல்றோம். இந்த டிப் ஆஃப் த டங்குக்கு ஜஸ்ட் பின்னாடி, கொஞ்சம் பின்னாடி இருக்கிறது பாத்தீங்கன்னா பிளேடுன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம எதுவும் பேசாம நம்ம மவுத்தை க்ளோஸ் பண்ணி வச்சும் போது நாக்கோட ஷேப் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படி இருக்கும் போது இந்த டீத் ரிட்ஜுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறத தான் நம்ம பிளேடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹார்ட் பேலட் மேல இருக்கு இல்லையா, ரூஃப்ல ஹார்ட் பேலட், அதுக்கு நேரா கீழே இருக்கிற டங்கோட பார்ட்டை ஃப்ரண்ட் ஆஃப் த டங் அப்படின்னு சொல்லுவோம். சாஃப்ட் பேலட் மேல வந்து சாஃப்ட் பேலட் இருக்கு ரூஃப்ல, அந்த சாஃப்ட் பேலட்டுக்கு நேரா கீழே இருக்கிற டங்கோட பார்ட்டை பேக் ஆஃப் த டங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஸோ அப்போ டங்ல நமக்கு முன்னாடி இருக்கிறது டிப்பு, அடுத்தது பிளேடு, அடுத்தது ஃப்ரண்ட் ஆஃப் த டங், அடுத்தது பேக் ஆஃப் த டங். இப்போ டங்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இருக்கு. இன்னும் உள்ள போனோம்னா அது ரூட்னு சொல்லுவோம். அதை நம்ம யூஸ் பண்றது இல்லை ஸ்பீச்சுக்கு, அதனால நமக்கு அது தேவையில்லை. ஸோ இது வந்து பேசிக்கா நம்ம தெரிஞ்சக்கூடிய சில விஷயங்கள் நம்ம ஓரல் கேவிட்டியில. அதே மாதிரி இங்க இருக்கிற வோக்கல் கார்ட்ஸ். ஸோ இந்த வோக்கல் கார்ட்ஸோட ரோலும் இந்த ஊழா இருக்கு இல்லைங்களா, இந்த ஊழாவோட ரோலும் ரொம்ப முக்கியம் ஃபார் ஸ்பீச் மெக்கானிசம். நம்ம பேசுறதுக்கான மெக்கானிசம். டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.